அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நம்மளுடைய 2 யூடியூப் சேனல், அதாவது சர்ஃபான் BA vlog மற்றும் சர்ஃபான் vlog BA2 அப்படின்ற 2 சேனலை இந்த நாட்களாக நடத்திக்கிட்டு வந்தோம். அது 2க்குமே இப்போ கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் சேனல் அதே மாதிரி 2வது சேனல், இது 2மே கைவிட்டு போகிற நிலைமையில் தான் இருக்குது. காப்பிரைட்ஸ், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள். அதனால தான் இப்போ 3வதாக சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற மாதிரி 3வது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ப்ரொஃபைல்களில் பார்த்தாலே விளங்கும் 1 2 3ன்னு நான் இப்போ அந்த ஃபோட்டோவை மாற்றி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கமாண்டில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 சேனல் போனாலும் இந்த 3வது சேனலில் தான் என்னுடைய பயணம் தொடரும். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது தகவல், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 விஷயம் தான். ஒன்று, அக்காமா இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும் இதுக்கு பிறகு. அதே மாதிரி முதலாவது தகவல், வீடியோ பண்ணுறது. இந்த டிக்டாக் பாவிக்கக்கூடிய நிறைய பேர் செய்கிற ஒரு விடயம் என்னென்னா, இப்போ ரோட்டில் போகும்போதும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது கடைகளுக்கோ மால்களுக்கோ எங்கே போனாலும் சரி, இந்த வீடியோ எடுக்கிறது பழக்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் சில சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரோட்டில் போகும்போது வீடியோ எடுக்கிறாங்க. அதுவும் சில நேரங்களில் இந்த மாதிரி போலீஸ் செக்இன் நடக்கும்போது. இப்போ நேற்றைய தினம் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன வகையில் ரோட்டை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் ஜக்கூருக்கு போயிட்டு வரும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே வரும்போது இடையில் டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ நான் அந்த டிராஃபிக் என்ன ஆக்சிடெண்ட் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்தா போலீஸ் செக்இன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போலீஸ் சோதனை சாவடி. அந்த இடத்துல செக்இன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். போலீஸ் வண்டிங்கள்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக நான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கும்போது ஒரு அதிகாரி என்னை கண்டுட்டார். உடனே இன்னொரு அதிகாரிகிட்ட போய் சொன்னதும் அந்த அதிகாரி கண்ணாடியை தட்டி கண்ணாடியை படிக்க சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவும் சத்தம் போட்டு தான் திட்டினார். வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்தால் பிடிச்சி உள்ளே வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்காட்டி மிரட்டி தான் அனுப்பினார். வீடியோ எடுக்கிறது குற்றம், அதை மம்னு கலத் அப்படின்னு சொல்லி திட்டினார் அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உண்மைக்குமே வீடியோ எடுக்கக்கூடாது. சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு செக்இன் போகுது, அதை வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த ஃபாகில் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறோம், வரும்போது பாருங்கள் போலீஸ் செக்இன் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ போடும்போது அந்த பகுதிக்கு வரக்கூடிய குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க அப்படின்றது தான் அதோடைய தாட், அதோடைய நோக்கம். இப்போ நம்ம சும்மா தான் போடுறோம், பாருங்கள் நாங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் ஃபாகில் ரோட்லலாம் செக்இன் நடக்குது, போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா சாதாரணமாக போடுறீங்க, யாரையுமே காப்பாற்றுறதுக்காக போடலை. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறதால அந்த பகுதிக்கு வர இருந்த குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. புரியுதா? அதனால் தயவு செய்து எப்போவும், இப்போ நாங்கள் கூட செக்இன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் சில நேரங்களில் நானும் ரோட்டில் போகும்போது செக்இன் நடக்கும். ஆனால் அதை வீடியோ எடுத்து உடனே பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. என்ன காரணம்னா, சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள், அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறதால தயவு செய்து யாருமே இப்படி வீடியோ எடுக்காதீங்க. வீடியோ எடுக்கிற நேரத்தில் ஒரு வேளை உங்களை கைது பண்ணினா குற்றவாளிகள் தப்பிக்க உடந்தையாக இருந்தமைக்காக நீங்கள் சிறையில் அடைக்கப்படலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், யாருமே வீடியோ எடுக்காதீங்க செக்இன் போகும்போது. இப்போ அடுத்ததாக இப்போ இந்த டிக்டாக்ல கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஒரு சில வீடியோக்கள் வருது, தம்பி, அண்ணா, நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், அக்காமா இல்லாதவங்க 12ஆம் மாதத்துக்குள்ளே போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு 10,000 தினார் அபராதம், 3 வருஷம் ஜெயில். யார் சொன்னது? இந்த மன்னரோட பேர்னா நீங்கள்? இல்லை இந்த குவைத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா? சட்டம் இருக்குது. எப்படின்னா, இப்போ சட்டம் ஒன்று அமலுக்கு வரப்போகுதில்ல, அந்த சட்டத்தில் தப்பி ஓடுறவங்களாக இருக்கலாம், அல்லது சட்டவிரோதமாக இருக்கிறவங்க, இப்போ விசிட் விசாவில் இருக்கிறவங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன் நியூஸில். அதே மாதிரி வெளியில் அக்காமா அடித்து இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் 10,000 தினார், 5 வருடம் சிறை, 1 வருடம் சிறை, 1200 தினார் அபராதம், இந்த மாதிரி புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அக்காமா இல்லாமல் வெளியில் பாஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சட்டமுமே அமுலாகாது. நீங்கள் இப்போ கூட
இந்த செகண்டில் கூட ஏதாவது ஒரு செக்கின்ல பிடிபட்டாலும் ஒரு வாரமோ அல்லது 2 வாரமோ உங்களை ஜெயிலில் போட்டு சாஃபர் ஜெயிலில் போட்டு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு சிலர் கிளம்பி இருக்கிறாங்க, நான் பொது மன்னிப்பு காலங்களில் சைலண்ட்டாக இருந்தேன், சரி ஏதோ பணத்தை வாங்கிட்டு சரி இவனுங்க அனுப்புகிறானுங்களே, சாரி பொது மன்னிப்பு காலம் இல்லை, பொது மன்னிப்பு காலத்துக்கு முன்னாடி அந்த போலீஸில் எம்பசியிலலாம் பதிவு செஞ்செல்லாம் போனாங்க இல்லையா, எம்பசியில் பேரை பதிவு செஞ்சு போனாங்க. அதே மாதிரி இந்த பொது மன்னிப்பு பீரியட்டுக்குள்ளே பொது மன்னிப்பு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸில் ஒப்படைச்செல்லாம் அனுப்பி வச்சாங்க நிறைய பேர், சிஐடியில் பாரம் கொடுத்து போலீஸில் கொடுத்துலாம் அனுப்பினாங்க இல்லையா. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாயும் கொள்ளையடிச்சிருக்குது 100 தினார் 200 தினார் 300 தினார்னு. நம்மளால் முடிஞ்சது நம்ம நிறைய தடவை அவேர்னஸ் பண்ண மக்களுக்கு ஏதாவது ஒரு செக்இன், ரோட்டில் போகிற செக்இனில் பிடிபட்டு போங்க, டிக்கெட்டுக்கு கூட பணம் தேவையில்லை, அதுவும் கவர்மெண்ட் தான் கொடுக்குது, தயவு செய்து இந்த மாதிரி புரோக்கர் மாற பிடிச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் ஒரு சிலர் ஆல்ரெடியே பணம் கொடுத்துட்டாங்க, ஒரு சிலர் போயிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குறைஞ்சது எப்படியுமே எனக்கு அந்த மெசேஞ்சரில் வந்த மெசேஜ் மட்டுமே இந்த பொது மன்னிப்பு காலத்துக்கு முன்னாடி ஒரு 100-150 மெசேஜ், எல்லாரும் எவ்வளவு 200 தினார் 300 தினார் 250 தினார் ஒவ்வொருத்தரும் இந்த புரோக்கர்களுக்கு, இந்த டிக்டாக் புரோக்கர்களுக்கு கொடுத்தது. போலீஸில் பாரமாகினதுக்கு அப்புறமா டிக்கெட் போடுறதுக்கு காசு வேணும், நீங்கள் வந்து உங்களை நாங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், அதுக்கப்புறமா போலீஸால் வந்து உங்களை பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க, பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கப்புறமா உங்களை ஜெயிலில் போடுவாங்க ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே. அடுத்தது அந்த நேரத்தில் நாளைக்கே அனுப்பிடுவாங்க, 2 நாளில் அனுப்பிடுவாங்க, 3 நாளில் அனுப்பிடுவாங்க, 5 நாளைக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்களே சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடத்தி கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறது ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரியை வர சொல்லி அவர் வந்து இவங்களை கைது பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாகிச்சு. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் உள்ளே இருக்கும்போது டிக்கெட் போடணும் நாங்கள் தான், அப்போ அந்த டிக்கெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுங்க அப்படின்னு 300 தினார் 250 தினார்லேருந்து 500 தினார் வரைக்கும் இந்த டீல் போயிருக்குது. இலங்கையர்கள், இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இதில் சிக்கியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து நான் இதை உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய கஃபீலோடைய பசங்க போலீஸாக இருக்கிறாங்க, சிஐடியாக இருக்கிறாங்க. இப்போ போலீஸோடைய சிஐடியோடைய வேலை என்ன? குற்றம் செய்தவர்களை பிடிக்கிறது, ஆதாரம் இல்லாதவங்க அக்காமா இல்லாதவங்களை பிடிக்கிறது. அது வந்து அவங்களுடைய டியூட்டி இல்லையா, அவங்களுடைய கடமை. அப்போது நான் வந்து என்னுடைய கஃபீல்கிட்ட நான் சொல்கிறேன், பாபா இப்படி அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்து எனக்கு தெரியும், நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அப்போது இவங்களை வந்து நான் ஒரு இடத்துல நிற்க சொல்கிற மாதிரி நிற்க சொல்கிறேன், நீங்கள் போய் பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? கரும்பை உரித்து வாயில் வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் சப்பி சாப்பிட்றது மட்டும்தான், நானே உரித்து நானே முறித்து நானே கொடுத்துட்றேன், நீங்கள் வெறும் சாப்பிட்றது மட்டும்தான் அவங்க வேலை அப்படின்ற மாதிரி. நான் இப்போ அக்காமா இல்லாதவங்களை காட்டி கொடுக்குறேன், பிடிச்சி கொடுக்குறேன், அவங்கள வந்து ஒவ்வொரு இடங்களில் நான் நிற்க சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் லொக்கேஷனை சொன்னப்புறமா நீங்கள் போய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோந்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வச்சு என்ன செய்வாங்க, சரி ஓகே சூப்பர் டீலப்பா, நம்ம இப்போ தேடி கண்டுபிடிச்சி ரோடாக செக்இன் போட்டு ஒவ்வொரு பத்தாக்காவை ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி அதில் தான் பிடிக்கிறது இந்த மாதிரி அக்காமல் இல்லாதவங்களை. அட இது நோகாமல் நொங்கும்புற வேலையாக இருக்குதே அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிப்பா சூப்பர் டீலு, நீ பார்த்து ஒவ்வொருத்தராக அனுப்பு, நான் வந்து பிடிச்சி உள்ளே போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன செய்கிறது, இப்போ இங்கே உங்கள்ட்ட டீலை போட்டுட்டு சரி இந்த மாதிரி உங்களை வந்து போலீஸில் நாங்கள் பாரம் கொடுப்போம், நீங்கள் போய் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கணும், உங்களை வந்து போலீஸால் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி டீலை இந்த பக்கம் போட்டுட்டு அங்கே போய் போலீஸ் அதிகாரிகிட்ட இந்த இடத்துல இன்னொரு ஆள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இடமா நிற்க வச்சு அவங்கள பிடிச்சு கொடுக்குறது. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறது, போலீஸ் அதிகாரிக்கு காசு கொடுக்கணும், உங்களை ஒரு வாரத்தை ஏன்னா இப்படி வந்து இந்த நாய்ங்க சொன்னது ஒரு நாளில் அனுப்பிடலாம், 2 நாளில் அனுப்பிடலாம், 5 நாளில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்காக சிலர் வந்து கார்கோ போட்டாங்க, இந்த ஏர் கார்கோ போட்டாங்க. சிலர் வந்து சில பொருட்களை வந்து இந்த இப்போ 4 நாள் தானே 5 நாள் தானே நான் நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சில பொருட்களை ஒப்படைச்சிட்டு போனாங்க. சில விடயங்கள் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு அவங்க தள்ளிச்சு. அதோடு சேர்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க, டிக்கெட் கொடுக்கணும், டிக்கெட் வந்து நீங்கள் தான் போடணும், அப்படி இருக்கிறதால இப்போ உங்களுக்கு டிக்கெட் போட முடியாது இல்லையா, நாங்கள் வெளியிலேருந்து டிக்கெட்டை போட்டு கொடுக்குறோம், போலீஸ்காரனுக்கும் 100 தினார் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவங்கள சீக்கிரமாக அனுப்பி வைப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி டீல் பண்ணி குறைஞ்சது ஒரு 200-300 500 தினார் வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கலட்டி இருக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி போலீஸில்
கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்குரிய அந்த டிக்கெட் பணம் கூட இந்த கவர்மெண்ட் தான் கொடுத்தது. இந்த பக்கம் இவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் சுத்த லாபமாக அந்த பணத்தை எடுத்துருவாங்க. நான் 2-3 சீக்ரெட்டான டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணினேன். சரியா, அந்த நேரத்தில் சரி ஓகே பொழைச்சி போகட்டும், நம்ம மக்கள் எப்படியாவது நாட்டுக்கு போய் சேர்ந்தா சரி அப்படின்ற மாதிரி சும்மா இருந்தேன். இந்த டீல் பண்ணினவனுங்க ஒவ்வொருத்தனும் நாட்டில் போய் வேனு, காரு, பங்களா வீடு அப்படின்னு செட்டில் ஆகிட்டானுங்க. இந்த அக்காமா இல்லாதவங்களை வச்சு செட்டில் ஆகிட்டானுங்க. கஷ்டப்பட்டு அக்காமா இல்லாமல் இந்த நாட்டில் வேலை செய்கிறவங்கள மிச்சம் சீப்பாகவும் மிச்சம் வந்து அவங்கள மட்டம் தட்டியும் அதே மாதிரி அவங்கள வச்சு பொழப்பு நடத்துறதுக்கும் பலரும் எதிர்பார்க்கறது. ஆனால் இன்றைக்கி அவங்க அக்காமா இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க பட்ட கஷ்டம் ஒரு நாள் இவனுங்களால் பட முடியாது. அவங்க அந்த வீடுகளில் அந்த இடத்துல அந்த வேலை செஞ்ச இடத்துல பட்ட துன்பமும் துயரமும் அது அவங்க எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது கிட்டத்தட்ட 20,000 பேருக்கும் மேலே இப்போ என்னோட பர்சனலாக பேசினவங்க. அதில் வந்து குறைஞ்சது ஒரு 5,000 பேராவது இருக்கும் அந்த அக்காமா இல்லாமல் இருந்தவங்க. ஆனால் அவங்கள வந்து இவனுங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் ரெவென்யூ காட்டுற டைமில் நான் ஒரு வாட்டி வீடியோ ஒன்று போட்டேன். கிட்டத்தட்ட 750 சொன்னது சொல்லி காட்டக்கூடாது, இருந்தாலும் சில விடயங்களை வந்து ஞாபகப்படுத்தணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்தே பல வருட காலமாக இங்கே நாட்டுக்கு போகாமல் இருந்துட்டு இந்த பொது மன்னிப்பு காலத்தில் தான் நாட்டுக்கு போகணும்னு தயாராகினேன். அப்படி தயாராக இருக்கும்போது தான் பொது மன்னிப்பும் வந்தது. இந்த ஸ்கூல் லீவுக்கு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் தான் இந்த பொது மன்னிப்பே வந்துச்சு. இந்த பொது மன்னிப்பு வந்ததுக்கு அப்புறமா பலருமே வந்தாங்க. டிக்கெட்டு போடுறதுக்கு வழி இல்லை, நாட்டுக்கு போகணும், கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்ற நிலைமையில் வரும்போது கிட்டத்தட்ட என்னுடைய சேமிப்பிலேருந்து 750 தினார் நான் மொத்தமாக வந்து மக்களுக்கு செலவு பண்ணேன். யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெவன்யூவை தான் நான் காட்டினேன். நான் யூடியூப்பில் சம்பாதிச்சது 2-3 வருடமாக சம்பாதிச்சது ஒரு 700 தினார் கூட வரலை. ஆனால் நான் மொத்தத்தையும் கூட்டி காட்டினேன். ஆனால் அதுக்காக நான் என்னுடைய உடம்பை வருத்திக்கிட்டு தூக்கம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டதுலேருந்து எல்லாமே அது என்னோட போச்சு. ஆனால் நான் இந்த யூடியூப்பில் சம்பாதிச்சது கூட என் கையால் ₹1 தொட்டது இல்லை. அது அப்படியே நாட்டுக்கு போயிடும். நாட்டிலேருந்து அம்மா தான் எடுத்திருப்பாங்களே தவிர நான் ₹1 கூட நான் செலவு பண்ணதில்லை. அதே மாதிரி தான் இங்கே நான் என்னுடைய உழைப்பு, நான் இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதில் 50 தினார் 20 தினார் 30 தினார்னு சேர்த்து வச்சு 750 தினார் என்னுடைய சொந்த காசை நான் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தேன் சிலருக்கு. ஏன்னா எத்தனையோ டிக்கெட் ஆஃபீஸர்களுக்கும் தெரியும், அதே மாதிரி எனக்கிட்ட இருந்து டிக்கெட் எடுத்து போன சகோதரிகளுக்கும் தெரியும், தூதரகத்தில் முன்னாடி இருந்த ஜானகசருக்கும் தெரியும். சில விடயங்களை வந்து என்கிட்ட தான் கால் பண்ணி, சார்பா இந்த இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, நாளைக்கு வேணாலும் டிக்கெட்டை போட்டு அனுப்பலாம், டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அவர் தான் நிறையவே கொண்டு வந்தார். நிறைய பேர் என்னோட பர்சனலாக மெசேஞ்சரில் கூட கேட்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது நிறைய உதவிகள் நான் செஞ்சேன். அதே மாதிரி என்னோட ஜெனட் மேரி அம்மாவை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும், அவங்களும் நிறைய உதவிகள் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய கோய்த கமால் சகோதரர் ரிஸ்வார் ஹாசன், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை அவங்களும் செஞ்சாங்க. நானும் என்னுடைய மொத்த சேமிப்பான 750 தினாரை மக்களுக்கே தான் செலவு பண்ணேன். கடைசியில் நாட்டுக்கும் போகலை, லீவுக்கும் போகலை, காசு இல்லாமல் எங்கிட்டு போகிறதுன்னு அதையும் விட்டாச்சு. நாங்கள் எங்களுடைய முயற்சி, நாங்கள் வந்து இதை சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் சில விஷயங்களை வந்து சொன்னாதான் சில மக்களுக்கு வந்து தெளிவொன்று கிடைக்கும். நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸில் இருக்கும்போது இவனுங்க இடையில வந்து மக்களை கொள்ளையடிக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, பார்த்துட்டு எப்போவுமே சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இவனுங்க கொள்ளையடிக்கிறானுங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, காசு கட்டணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் போகணுமா, அடுத்தது இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு அக்காமா இல்லாமல் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு வீட்டிலேருந்து தப்பி ஓடி இருக்கிறீங்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுக்காக உங்களை வருஷக்கணக்கில் 3 வருஷம் 4 வருஷம் இந்த ஜெயிலில் போட்டு உங்களை சாப்பாடு தந்து உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன மென்டலா, பைத்தியமா? வேறு வேலை இல்லை, உங்களை வச்சு ஜெயிலில் இடத்த பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு வச்சிட்டு இருக்கிறதுக்கு மிஞ்சினா 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம், இல்லை பழைய காஃபியில் ஏதாவது கேஸ் போட்டிருந்தா 1 மாதம் இன்ட்ரோகேட் பண்ணி அதை ஃபுல்லாகவே என்னென்னு விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் உண்மைக்குமே அந்த வீட்டில் திருடி இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது குற்றச்செயல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது அவங்கள்ட்ட ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் போகணும். அப்படி இல்லாமல் வேறு எந்த தவறும் இல்லை, தப்பியோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக வேறு எந்த கேஸும் இல்லை, என்ன ஹாஸ்மெண்ட் தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. குறைஞ்சது 1 வாரம் அல்லது 2 வாரம் அல்லது 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் நாடு போய் சேர்ந்துடலாம். தயவு செய்து ஏமாறாதீங்க. இப்போ வாரானுங்க ஒவ்வொருத்தனும் வீடியோ போட்டுக்கிட்டு, நண்பா போயிடாதீங்க நண்பா, போயிருங்க நண்பா, டிசம்பருக்குள்ளே போகணும்,
மார்ச்சுக்குள்ளே போகணும், ஜனவரிக்குள்ளே போகணும், அதெல்லாம் போய்க்குவாங்க. நீங்கள்லாம் பொத்திக்கிட்டு வேலையை பாருங்கடா திருட்டு நாய்ங்களா. தயவு செய்து ரொம்ப கவனம். எவனுக்கிட்டே ஏமாற தேவையில்லை. அப்படி நீங்கள் போகணுமா, எங்கேயாவது ஒரு இடத்துல செக்இன் போகிற இடத்துல போய் பிடிப்பாடுங்க, அனுப்பி வச்சுருவாங்க. டிக்கெட்டு கூட கவர்மெண்ட்டே கொடுத்துரும். தயவு செய்து யாருடைய பொய்யான வதந்திகளையும் நம்பாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் புதிய யூடியூபோட லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.